பில்லி சுனியம், பிளாக் மேஜிக் இதெல்லாம் இருக்கா இல்லையான்னு கேட்கும்போது இருக்குங்கிறதாமா பதில். மந்திரம்ங்கிறது ஒரு சப்தம் தான். அந்த சப்தத்தை சரியான முறையில் பிரயோகப்படுத்தும் போது அது துக்கத்தையும் ஏற்படுத்தும், சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும். இப்போ பில்லி சுனியம்லாம் வைக்கிறாங்க அப்படின்னா அதை அவங்க எப்படி அறிய முடியும்? அந்த மந்திரத்துக்கு கட்டுப்படக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் சூனியம் வைக்க முடியும். அதுவும் அந்த பலகீனமானவர்களை உடனடியாக தொடர முடியும். எனக்கு பில்லி சூனியம் பாதிப்பு இருக்குன்னு நீங்கள் மந்திரவாதிகிட்ட போனீங்கன்னா அவர்களுடைய வேலையே வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா வைக்கக்கூடிய வேலைகளாக இருந்தால் அவர்களால் உங்களால் எப்படி மாற்றம் பண்ண முடியும்? மந்திரங்கள் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா மந்திரமும் நல்ல மந்திரம் தான். மனிதன் தேவைக்கு ஏற்ற மாதிரி அந்த மந்திரத்தை பயன்படுத்தும் போது தான் அது வந்து மாறப்படுதுமா. இப்போ நீங்க உங்க வாழ்க்கையில இது போல வந்து பில்லி சுனியம், பிளாக் மேஜிக் சந்திச்சது உண்டு, அதனால பாதிக்கப்பட்டவங்களை சந்திச்சது? நிறைய பேரை சந்திச்சிருக்கிறேன். அவங்கள வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள வெளியே கொண்டு வருவதற்கான முயற்சிகளையும் எடுத்திருக்கிறேம்மா. மாலை முரசு இறைநேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பல்வேறு விஷயங்கள் தொடர்பா, ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களும் இந்த பில்லி சுனியங்கள் தொடர்பான விஷயங்கள் பத்தியும் நம்ம பார்க்க போறோம். இது தொடர்பா பல்வேறு விளக்கங்களை தருவதற்காக குருஜி ஆசிரமத்திலிருந்து சாது பிரகதீஸ்வர் நம் அரங்கிற்கு வந்திருக்கிறார். அவரை வரவேற்றிடலாம். வணக்கம் சார். நமோ நாராயணம்மா. சார், பொதுவாகவே மக்களுக்கு வந்து இந்த பில்லி சுனியம், பிளாக் மேஜிக் இதெல்லாம் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி இருக்கு. அதுவும் இன்னைக்கு கலி உலகமா மாறிடுச்சு. தொழில்நுட்பங்கள் வந்ததுனால அதெல்லாம் இல்லை அப்படின்றதுல ஒரு மூட நம்பிக்கை அப்படின்ற மாதிரி இருக்காங்க. ஆனா அந்த காலத்துல பாத்தீங்கன்னா இந்த ஏவல், பில்லி சுனியம்லாம் இருந்தது அப்படின்னும் வந்து நம் முன்னோர்கள்லாம் நம்பிட்டு இருந்தாங்க. உண்மையிலே இது இருக்கா இல்லையா? உங்களோட பதில் என்ன சார்? அதாவதுமா, இருக்கா இல்லையான்னு கேட்கும்போது இருக்குங்கிறதாமா பதில். ஆனால் இப்போது மக்கள் நினைக்கிற மாதிரி அது ரொம்ப பிரம்மாண்டமாக சொல்லக்கூடிய அளவுக்கும் பயமுறுத்தக்கூடியது அளவுக்காகவும் அது இல்லைங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேம்மா. ஏன்னா மக்களுக்கு ஒரு புரிதல் அதை பற்றி முழுவதும் இல்லை. அது முழுவதும் புரிந்து கொண்டார்கள் என்றால் மக்களுக்கு அந்த பயம் இருக்காது. அதே மாதிரி காலத்தை ஒப்பிடும்போது முன்பு இருந்திருக்கு, இப்போ இல்லை, இப்போ ரொம்ப டெக்னாலஜிகள் வளர்ந்துருச்சு, அதனால் இப்போ இருக்காது அப்படின்னு சொல்கிறதும் தவறான விஷயம்தான். ஏன் தவறான விஷயம்னு சொல்கிறேன்னா, அன்று என்ன டெக்னாலஜி வளர்ந்துருக்கனால மனுஷனாக தான் இருக்கான். அவனுக்கிட்ட உடம்புல ஏதோ புதிதாக ஒரு பாகங்களை உருவாகலை. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இயற்கையில் எந்த பெரிய மாற்றங்கள் ஏற்படலை. காலம் தொடர்ந்து எப்படி கடந்து வந்து கொண்டே இருக்கோ அதே மாதிரி நம்மளுடைய முன்னோர்கள் உருவாக்கப்பட்ட சில மந்திரங்களும் இன்றும் அழியாமல் தொடர்ந்துட்டு தாமா இருக்கு. பொதுவாகவே மந்திரங்கள் வந்து நல்ல நோக்கத்துக்கு, நல்ல விஷயங்கள் செய்யறதுக்கு இந்த இப்போ கோவிலெல்லாம் வந்து பூசாரிகள்லாம் மந்திரங்கள் சொல்றது உண்டு. இந்த பில்லி சுனியம், இந்த பிளாக் மேஜிக் இதெல்லாம் ஏன் உருவாக்கப்பட்டுச்சு? அதாவதுமா, இதுவும் நல்ல விஷயத்துக்காக தான் உருவாக்கப்பட்டது. இப்போ கத்தி இருக்கு. அந்த கத்தியை வந்து மருத்துவர் கையில் கொடுக்கும்போது அவர் மருத்துவத்துக்கான ஆப்ரேஷன்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அதே கத்தியை ஒரு கொலைகாரன் கையில் கொடுக்கும்போது என்ன பண்ணுறான்? கொலை பண்ணுறான். அப்போது மந்திரங்கள் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா மந்திரமும் நல்ல மந்திரம் தான். மனிதன் தன்னுடைய சுயநலத்துக்காக அவனுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி அந்த மந்திரத்தை பயன்படுத்தும் போது தான் அது வந்து மாறப்படுதுமா. ஒரு சிலர் வந்து நம்ம பிளாக் மேஜிக் வைக்கிறாங்களோ இல்லை பில்லி சுனியம் வைக்கிறாங்களோ, ஒரு பூசாரியை தேடியோ எதுக்கோ போகிறாங்கன்னும் போது அது எப்படி வந்து சம்மந்தப்பட்ட மனிதர் மேலே பாயுது சார்? அதாவதுமா, மந்திர அதிர்வலைகள் வந்து சப்தம்னு சொல்கிறோம். இப்போது நீங்கள் ஒரு பாடல் கேட்குறீங்க. அந்த பாடல் வந்து அதிர்வலைகளை பொறுத்து உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய மாற்றங்களை நீங்கள் உணர முடியும். இப்போ உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்கும்போது உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் ஏற்படுது. அதே இது ஒரு பாடலில் இருக்கக்கூடிய ஒரு துக்கமான ஒரு பாடலில் இருக்கும்போது உங்களுக்குள்ள துக்கம் ஏற்படுது. அப்போ அது சப்தம் தானே. ஆனால் அந்த சப்தம் உங்களுக்குள்ள அந்த பாதிப்பை ஏற்படுத்துதில்லை. அதே மாதிரி மந்திரம்ங்கிறது ஒரு சப்தம் தான். அந்த சப்தத்தை சரியான முறையில் பிரயோகப்படுத்தும் போது அது துக்கத்தையும் ஏற்படுத்தும், சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும். உதாரணத்துக்கு நம்ம உடம்புல 6 சக்கரங்கள் இருக்கிறதா நம்மளுடைய முன்னோர்கள் சொல்கிறாங்கம்மா. எப்படி உடம்புல இதயம், நுரையீரல், சிறுநீரகப்பை எல்லாமே இந்த காரண உடலான நம்ம பார்க்கக்கூடிய உடம்புக்கு மூலக்கர்த்தாவாக இருக்குதோ அதே மாதிரி உடம்புக்கு, ஆத்மாவுக்கு வந்து 6 சக்கரங்கள் முக்கியமானதுன்னு சொல்கிறாங்க. அந்த 6 சக்கரங்கள் சப்தத்துக்கு சம்மந்தப்பட்டதுமா. அந்த சப்தத்தை சரியான முறையில் நம்ம வந்து கேட்கும்போது, நல்ல சப்தத்தை கேட்கும்போது நம்ம ரொம்ப சந்தோஷமாகவும், இல்லைனா யாராவது நம்மளை திட்டும்போது நம்ம ரொம்ப வருத்தமாகவும் இருப்போம். அதே மாதிரி தான் மந்திரங்களை, அந்த சப்தத்தை அதுவும் சப்தம் தானே. அந்த மந்திரத்தை ஒருத்தருடைய வளர்ச்சியை தடுப்பதற்காகவோ இல்லைனா ஒருத்தரை டவுன் பண்ணுவதற்காகவோ அந்த சப்தத்தை எழுப்பும்போது அந்த சப்தம் அவர்களை வந்து மாற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்குமா. இப்போ பில்லி சுனியம்லாம் வைக்கிறாங்க அப்படின்னா சம்பந்தப்பட்ட ஆட்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல, அதாவது கெட்ட நோக்கத்தோட வைக்கும் போது அங்க கெட்டது தான் நடக்கும் அப்படின்றது இருக்கு இல்லையா? சோ அவங்களுக்கு கெட்டது நடக்குது அப்படின்னா அதை அவங்க எப்படி அறிய முடியும்? அப்படி அறியிற பட்சத்துல என்ன மாதிரி அவங்க வந்து அடுத்து பரிகாரம் செஞ்சு அதை வந்து நிறுத்த முடியும்? அதாவதுமா, முதல்ல ஒரு விஷயம் என்னன்னா, பலகீனமானவர்களை
எதுனாலும் உடனடியாக அடித்து ஓரமாக வச்சிருவோமா? நமக்குள்ள வந்து மனதளவிலையும் சிந்தனை அளவிலும் ரொம்ப தைரியமாக இருக்கிறவங்கள எதுவுமே பண்ண முடியாது. அதே மனதளவிலையும் சிந்தனை அளவிலும் இருக்கிறவங்கள சில சொல் அவர்களை மீண்டும் மீண்டும் காயப்படுத்தி அவர்களை மீண்டும் அந்த மனதில் இருக்கக்கூடிய அந்த தைரியத்தையும் உடைக்க முடியும். அப்போது ஒருத்தவர்கள் இந்த இடத்துல பாதிப்படைஞ்சிருக்காங்க அப்படின்னா எல்லாராலும் அந்த மந்திரத்தால் பாதிப்படைஞ்சிருப்பாங்கன்னா முடியாது. இப்போ ஒருத்தவங்களுக்கு சூனியம் வைக்க முயற்சி பண்ணுறாங்க, இல்லைனா ஏவல் பண்ண முயற்சி பண்ணுறாங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் வைக்க முடியாது. அது குறிப்பிட்ட மனிதர்கள் அதற்கு அந்த மந்திரத்துக்கு கட்டுப்படக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் சூனியம் வைக்க முடியும். அதுவும் அந்த பலகீனமானவர்களை உடனடியாக தொடர முடியும், பலகீனமற்றவர்களை தொட முடியாதுமா. அப்போ நமக்கு பாதிப்பு இருக்கா அப்படின்ட்டு நம்மளால ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியாது. அதை பற்றி வித்தைகள் தெரிந்தவர்களால தான் ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியும். அவர்கள் வந்து இப்போ ஒரு விஷயம் இது போல நடக்குது, நமக்கு ஒரு தீங்கு நடக்குது அப்படின்னா யாரை நோக்கி போகணும் சார்? அதுல இருந்து நம்ம விடுபடணும் அப்படின்னா? கடவுளை நோக்கி தான். இப்போ நிறைய மந்திரவாதிகள்லாம் இருக்காங்க. இது போல விஷயங்கள வந்து தீர்க்கறதுக்காகவே இருக்காங்க. நம்ம வந்து சினிமாலலாம் கூட பார்ப்போம். அது போல வந்து கண்டிப்பாமா. ரியல் லைஃப்லயும் கண்டிப்பா இருக்கு. அதாவது ஒரு நல்லது இருக்குன்னா, ஒரு தீமை இருக்கு. ம். ஒரு தீமை இருக்குன்னா, அதுக்கான அத முறியடிக்கிறதுக்கான ஒரு நல்லது இருக்குன்னுவாங்கல்ல. யார நோக்கி போவாங்க? மந்திரவாதிகள் அதுக்காகலாம் இருக்காங்களா? அதாவதுமா, நல்லது செய்யக்கூடியவர்கள் தொடர்ந்து நல்லது செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. கெட்டது செய்றவங்க கெட்டது செஞ்சுட்டே இருப்பாங்க. இப்போ நீங்க வந்து எனக்கு பில்லி சூனியம் பாதிப்பு இருக்குன்னு நீங்க மந்திரவாதி கிட்ட போனீங்கன்னா, அவர்களுடைய வேலையே வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, வைக்கக்கூடிய வேலைகளா இருந்தா, அவர்களால உங்கள எப்படி மாற்றம் பண்ண முடியும்? ம். அப்போ நமக்கு அந்த மாதிரி பாதிப்பு இருக்கும்போது, இறைவனை நாடுவது தாம்மா ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். நம்மள நெறைய புண்ணிய ஸ்தலங்களுக்கு போயிட்டு வரும்போதும், அதே மாதிரி கடல்ல நீராடுவதும், அதே மாதிரி கோவில்ல இருக்கக்கூடிய யானைக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதும். ஏன்னா யானைக்கிட்ட இருந்து ஆசீர்வாதம் வாங்கும்போது பிராண சக்தி வெளிப்படுவதா நம்மளுடைய முன்னோர்கள் சொல்றாங்க. அப்போ இந்த மாதிரி மாற்றங்கள் ஏற்படும்போது நம்மளால விலக முடியும். அதற்காக ஒரு தீயதா பாதிப்பு வச்சிருக்கிறதுனால, நான் இன்னொரு மந்திரவாதி கிட்ட போயிட்டு அத நான் வந்து சரிப்படுத்தணும்னு நெனச்சா, அந்த மந்திரவாதி பணத்துக்காக உங்கள வந்து இன்னும் இந்த பரிகாரத்துக்குள்ளேயே சுழல விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குல்லாமா? இப்போ ஒருத்தவங்க தீங்கு செய்யறாங்கன்னு நினைக்கும் பொழுது, அது ம். அவங்களுக்கே திரும்ப அடிக்கும் அப்படின்ற ஒரு கூற்றும் இருக்கு இல்லையா? ஆமாமா. பொதுவாவே நம்ம பார்க்குற விஷயங்கள்ல. ம். அப்போ ஒருத்தவங்க பில்லி சூனியமோ, இல்ல பிளாக் மேஜிக்கோ ஏதோ ஒரு தனிப்பட்ட நபருக்கு வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக வைக்கிறாங்கன்னா, திரும்ப அவங்களுக்கே திரும்ப வருவதற்கான வாய்ப்பு எந்த அளவுக்கு சாத்தியம் சார்? விதைச்சவன் கண்டிப்பா அறுத்து ஆக வேண்டியது இருக்குமா? அதாவது உடலால் செய்யக்கூடிய பாவத்திற்கும் உடலால் தண்டனையும், மனதால் செய்யக்கூடிய பாவத்திற்கு மனதாலையும் தண்டனையும் கொடுக்கப்படுறதா நம்ம வேதங்கள் சொல்லுது. அப்போ நம்ம ஒருத்தவங்கள உடலால இம்சைப்படுத்தினா, கண்டிப்பா அது ஏதாவது ஒரு ரூபத்துல நமக்கு வந்து தான் ஆகும். அதே மாதிரி ஒருத்தவங்கள மனதால நம்ம காயப்படுத்தினா, அந்த நம்மளுக்கு யாராவது ஒருத்தவங்க மனத காயப்படுத்தியே தீருவாங்க. அப்போ தீய சக்திகள ஒருத்தவங்க முயற்சி செய்து இன்னொருத்தவங்கள அழிக்கணும்னு நினைக்கும்போது, அந்த பின்விளைவுகள கண்டிப்பா அவங்க எதிர்கொண்டு தான் ஆகணுமா. இப்போ நீங்க உங்க வாழ்க்கையில இது போல வந்து ம். பில்லி சூனியம், பிளாக் மேஜிக்க சந்திச்சது உண்டா? அதனால பாதிக்கப்பட்டவங்கள சந்திச்சது உண்டா? நெறைய பேர சந்திச்சிருக்கிறேம்மா. நெறைய பேர சந்திச்சிருக்கிறேன். அவங்கள வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள வெளிய கொண்டு வருவதற்கான முயற்சிகளையும் எடுத்திருக்கிறேம்மா. நீங்க பார்த்ததிலேயே ரொம்ப ஆச்சரியப்பட்ட விஷயம் அப்படின்னா, அத பத்தி நீங்க பகிர்ந்துக்கலாம் இங்க. பார்த்ததிலேயே ஆச்சரியமான விஷயம்னா, என்னோட குருநாதர் கூட இருக்கும்போது ஒரு நடந்தது. என்னுடைய 16வது வயசோ, 17 வயசுல ஒரு அனுபவம் நடந்தது. எங்க ஆசிரமத்தில இந்த மாதிரி பாதிப்பு உள்ள ஒரு ஒரு குடும்பம் வந்திருந்தாங்க. குடும்பம் வந்திருக்கும்போது, என்னோட குருநாதர் வந்து அவர்களுக்கு வந்து இந்த மாதிரி தீய சக்திகள் பாதிப்பு இருப்பதாக அவர்கள் வந்து சொல்லிட்டு இருக்கும்போது, என்னோட குருநாதர் அத கேட்டுட்டே இருந்துட்டு, அவரு சொன்னாரு, "கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணிட்டு, உங்க வீட்ல இந்த இடத்துல தோண்டி பாருங்க. இந்த தோண்டி பார்க்கும்போது சில பொருட்கள் கிடைக்கும். அத எடுத்துட்டு ஆசிரமத்துக்கு வாங்க" அப்படின்னாரு. அப்ப அவங்க கூட இருந்த ஒருத்தவங்க சொன்னாங்க, எல்லாருமே கிளம்ப போனாங்க எடுக்கிறதுக்கு. அப்ப சொன்னாரு, "ஒருத்தவங்க இங்க இருங்க. ஒருத்தவங்க அங்க போங்க" அப்படின்னாருங்க. அதே மாதிரி அவங்க போயிட்டு, என்னோட குருநாதர் சொன்ன அந்த இடத்துல, அத தோண்டி பார்க்கும்போது, இப்போ ஒரு ஒரு கோழிய தலைய வெட்டி உள்ள புதைச்சா எப்படி இருக்குமோ, அந்த மாதிரி ஒரு ஒரு பைய எடுத்துட்டு வந்தாங்க. எடுத்துட்டு வர்றதுக்கு ஒரு 6, 7 மணி நேரம் ஆயிருந்தது. எங்க ஆசிரமத்தில இருந்து கடலூர் இந்த பக்கம் தூரத்தில தான் பக்கத்தில தான் இருக்கு. அங்கருந்து வந்திருந்தாங்க. எடுத்து வரும்போது நான் சின்ன பையனா இருக்கும்போது எட்டி பார்த்தேன். இது என்னது அப்படின்னு எட்டி பார்க்கும்போது கோழி தலை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தது. அப்ப என்னோட குருநாதர் சொன்னாரு, "இத வைத்து கரெக்ட்டா ஒரு 12, 13 வருடம் இருக்கும்" அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. ஏன்னா தல இப்ப வைத்த மாதிரி இருக்கு. ஆனா என்னோட குருநாதர் சொல்றது வந்து 12 வருஷம் சொல்றாரு. அப்போ அத எல்லாத்தையும் எடுத்து அவங்க வந்து நீர்நிலையில கொஞ்சம் போட சொன்னாங்க. அந்த பரிகாரம் எனக்கு அந்த நேரத்தில ஞாபகம் இல்ல. அப்போ என்னோட குரு அவங்க போன பிறகு நான் அவர்ட்ட கேட்கும்போது, "இது எப்படி சாத்தியம்?" அப்படிங்கும்போது, 12 வருடத்துக்கு முன்பு வைத்தது. ஆனா அவர்களுக்கு பலன் இந்த மாதிரி பிரச்சனை இவங்களோட நேரம் எல்லாமே வந்து கெடுதலா இருக்கிறதுனால, இந்த நேரத்தில அதோட பாதிப்ப அவங்க எதிர்கொண்டாங்க அப்படின்னு என்னோட குருநாதர் சொன்னார். இது என் கண்ணால நான் பார்த்தது. இப்ப நீங்க சந்திச்ச இது போல பல விவகாரங்கள்ல வந்து, நீங்க பெற்றுக்கொண்ட அனுபவம்னா அது என்ன சார்? அற்புதமான கேள்விம்மா.
இந்த உலகத்தில் வந்து கர்ம வினைனால நம்ம மீண்டும் மீண்டும் இந்த உலகத்தில் பிறக்கிறோம். ஏதோ ஒரு பாவம் நம்ம செய்திருக்கிறோம், இல்லைனா ஏதோ ஒரு கர்ம வினைகள், இல்லைனா ஏதோ ஒரு எதிர்பார்ப்பில் இந்த உலகத்தில் வந்திருக்கும். இந்த உலகத்துக்கு வரும்போது இங்கு ஏற்படக்கூடிய துன்பங்களுக்கும் இன்பங்களுக்கும் சில காரணங்கள் இருப்பது போல, நாம் இங்கே இந்த கர்ம வினைகளை அனுபவிக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு சூழல் அமைகிறதா நான் நினைக்கிறேம்மா. எல்லாத்துக்கும் அது அமையறதில்ல. சில பேர்கள் வந்து அவர்கள் விதைத்த போன ஜென்மத்தில் விதைத்ததை இங்கே அறுக்கிறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேம்மா. பிரச்சனைன்னு உங்ககிட்ட வர மக்களுக்கு நீங்க என்னென்ன விஷயங்களை வந்து பரிகாரமா சொல்றீங்க? முடிந்த அளவுக்கு அவங்கள 2 வழியில தீர்வு சொல்லிக்கிட்டு இருக்காம்மா. ஒண்ணு வந்து என்னன்னா, மந்திரவாதிகள தேடி போகாதீங்க. ஏன்னா, அது அவங்க வந்து உங்கள மீண்டும் கானல் நீர் மாதிரி பயணம் படுத்திக்கிட்டே இருப்பாங்க. இந்த பரிகாரம் பண்ணுங்க, அந்த பரிகாரம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. என்னோட குருநாதர் குடுத்த சில மந்திரங்கள அவங்களுக்கே கத்துக் குடுத்து, நீங்களே அந்த மந்திரத்த சொல்லி உங்கள நீங்க சரிப்படுத்திக்கிறீங்கன்னு ஒரு முறை. 2வது வந்து பெருவாரியா இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பில்லி சூனிய ஏவல் இருக்கவே இருக்காது. அவர்களே கற்பனை பண்ணிட்டு தான் பாதிப்படைந்ததாக பெருவாரியான மக்கள் இருப்பாங்க. 99.9 பங்கு சின்ன சின்ன பிரச்சனைகளுமே எனக்கு பில்லி சூனியம் வச்சுட்டாங்க, ஏத்த வீடு வச்சுட்டாங்க, பக்கத்து வீடு வச்சுட்டாங்க, தோழர்கள் வச்சுட்டாங்க, நண்பர்கள் இப்படி பல காரணங்கள உருவாக்கும். அப்படிப்பட்ட நபர்களுக்கு மன ரீதியில அவங்களுக்கு ஒரு ஆதல் முதல்ல இருக்குதுன்னு சொல்லி அவங்கள அழைச்சிட்டு போயிட்டு, நாளைக்கு இது உங்களுக்கு கிடையாதுங்கிற உண்மைய அவங்ககிட்ட எடுத்து சொல்லணும். ஏன்னா, ஒருத்தவங்க பாதிப்புல இருக்கும்போது உங்களுக்கு ஒண்ணுமே பிரச்சனை இல்லன்னு சொன்னா, அவங்க என்ன நினைப்பாங்க, இந்த சாமியார் சரி கிடையாதுன்னு இன்னொரு சாமியார பார்க்க போவாங்க. அங்க வந்து அவங்க ஒரு பரிகாரத்த சொல்லுவாங்க. அது பின்னாடி இப்போ இருக்குது, நான் அவங்களுக்கு மந்திரம் குடுத்துருக்கேன். முதல்ல அத பயணம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிரும். அப்போ முதல்ல அவங்களுக்கு மந்திரங்கள குடுத்து, உடல் ரீதியாகவும் மனதுக்கு ஆறுதலான சில வார்த்தைகள குடுத்து தான் அவங்கள வெளிய கொண்டு அதற்கான சூழல அமைக்கிறேம்மா. இப்போ இந்த காலத்துலயும் இது போல பிளாக் மேஜிக், பில்லி சூனியெல்லாம் இன்னும் இருக்கா? எந்த ஏன்னா முந்த காலத்திலயும் இருக்கும். காலத்துல வந்து அதிகமா பேசப்பட்டுச்சு. ம். இப்ப அந்த அளவுக்கு பேசப்படல. ஆனா ம். இருக்கு அப்படின்றத நம்ம வந்து எடுத்துக்கலாமா? அதாவதும்மா, நல்லா புரிஞ்சு கொள்ள வேண்டியது என்னன்னா, இப்ப நீங்க சிட்டில வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. சிட்டில வாழும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க உங்களோட வாழ்க்கை காலையிலேருந்து இரவு வரைக்கும் ரொம்ப வேகமா இருக்கும். அடுத்தது என்ன பண்ணலாம்? அடுத்தது என்ன பண்ணலான்னு இருப்பீங்க. இப்ப இந்த வேகம் கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு இருக்காது. உங்கள விட அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, சின்ன சின்ன விஷயங்கள அப்சர்வேஷன் பண்ணுவாங்க. இப்போ நீங்க இதே பிரச்சனை உங்களுக்கு சிட்டில நடக்கும்போது நீங்க என்ன நினைப்பீங்கன்னா, ஓ! இது பண்ணதுனால இது நடந்தது, அது பண்ணதுனால அது நடந்ததுன்னு நீங்க கடந்து போவீங்க. ஆனா, கிராமத்துல இருக்கிறவங்களும் ஒவ்வொரு விஷயங்களும் ஆராய்வாங்க. தன்னோட வாழ்க்கையில நடந்ததுக்கான காரணங்கள் என்ன? இதனால ஏன் வந்தது? அப்படின்னு ஆராயும்போது, சில பேர்கள் அந்த பாதிப்பு இருந்ததுன்னா, அவங்கள உணர்ந்து அத சரிப்படுத்துறதுக்கு போவாங்க. சிட்டிலயும் சிலவங்க ஆராயறவங்க இருக்காங்க. பெருவாரியா கிராமங்கள் மக்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள உணரக்கூடிய ஆற்றல் இருக்கு. இப்போ உங்க குருநாதர் கூட இருக்கும் பொழுது நீங்க ஒரு சில அனுபவத்த வந்து பகிர்ந்தீங்க. இப்போ உங்க வாழ்க்கையில இது போல பிரச்சனைகள், இது போல பில்லி சூனியமோ, இல்ல ஏதோ ஒரு செய்வினையாலோ பாதிக்கப்பட்ட மக்கள் உங்ககிட்ட வரும்போது, நீங்க அவங்களுக்கு சொல்ற விஷயங்கள் என்னவா இருக்கு? அதுதாம்மா. இப்போ என்ன தேடி வர்றவங்களுக்கு பெருவாரியா வந்து அவர்களுக்கு குடுக்கக்கூடியது மந்திரங்கள் கத்துக் குடுத்துட்டு இருக்கிறேன். அது இல்லாம நான் முதல்லயே உங்களுக்கு சொன்ன மாதிரி அவங்களுக்கு ஆறுதலான சில அந்த சிக்கல் அவங்களே சில நேரங்கள்ல பாதிப்பு இல்லாமல் அவர்களே கற்பனை பண்ணியிருந்தா, அவங்களுக்கு ஆலோசனை குடுத்து வெளிய கொண்டு வந்துட்டு இருக்கேன். இது இல்லாம இன்னொரு விஷயம் என்னன்னா, பெருவாரியான மக்கள் இல்லாததை இருப்பது போல நெனச்சிட்டு இருக்கிறாங்க. அவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணுங்கிற ஒரு நோக்கத்துக்காக தான் உங்கள பார்க்கறக்கே நான் வந்திருக்கிறேன். ஸோ இந்த இது மூலம், இந்த நிகழ்ச்சி மூலம் பார்க்கிறவங்களுக்கும், நாம் நாளைக்கு இந்த இந்த விஷயங்கள இன்னும் எடுத்து சொல்லும்போது, மக்களுக்கு நான் வந்து ஒரு சின்ன வயசுல பார்த்த ஒரு அனுபவத்த சொன்னேன். ஆனா இதே மாதிரி பொய் சொல்லக்கூடியவங்க நெறைய பேர் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் விழிப்புணர்வு படுத்தணுங்கிற ஒரு நோக்கமும் எனக்கு இருக்குமா. ஸோ அதோட பயணத்த மேற்கொண்டுட்டு இருக்கிறேன். ஒரு சிலர்லாம் என்னதான் வந்து இந்த மாரி விஷயங்கள் இருக்கு அப்படின்னாலும், இதெல்லாம் மூட நம்பிக்கை. நம்ம செயலும், நம்ம எண்ணங்கள் தான் வந்து நம்மளுக்கான வாழ்க்கைய பிரதிபலிக்கும் அப்படின்னு சொல்றாங்கல்ல. அவங்களுக்கு உங்களுடைய பதில் என்ன? நல்லது தானம்மா. அவங்க மூட நம்பிக்கை நெனச்சு அவங்கள அவங்க தைரியப்படுத்திக்கிட்டாங்கன்னா, அவங்களோட வாழ்க்கைக்கு எந்த பிரச்சனையும் அதாவது பலவீனம் இல்ல, பலமா பலகீனம் இல்ல. அது இருக்காங்க. நல்ல விஷயம் தானே. ம். ஆனா, இன்னொரு விஷயம் என்னன்னா, இவ்வளோக்குள்ள நல்ல பலத்தோட, மனதால தைரியத்தோட இருக்கிறவங்களும், இந்த மாதிரி சில நேரங்கள்ல பாதிப்பு அடைந்த பிறகு, அவங்க என்ன தேடி வரவங்களையும் நான் பார்த்துருக்கிறேன். ஆரம்பத்தில ரொம்ப பலமாக பேசி, எனக்கு என்னால முடியாது இந்த உலகத்தில எதுவுமே இல்லாத அளவுக்கு பேசிட்டு இருக்கும்போது, திடீர்னு அவர்களுக்கு ஒரு நோய் ஏற்படும்போது, அதற்கு மருத்துவமனையில தேடும்போது, அதற்கான காரணங்கள் கிடைக்காதம்போது, அடுத்தது என்ன பண்ணலான்னு அவங்க கேள்விக்கு பதில் தெரியல. அப்போ மருத்துவர்ட்ட கேட்கும்போது, எந்த மருந்து அது எல்லா டெஸ்ட்டும் எடுத்து பார்த்தாச்சு, எல்லாமே சரியா தான் இருக்கு. ஆனாலும் எனக்கு பிரச்சனை இருக்கு. அப்போ மனபலமா இருக்கிறவங்களுக்கும் சில நேரங்கள்ல இந்த உலகத்துல நடக்கக்கூடியதற்கு பதில் தெரியாதம்போது, அவர்கள் கேட்கக்கூடிய அது இது எனக்கு ஏதோ பாதிப்பு இருக்குமோ? ஸோ அந்த மாதிரியும் இருக்காங்க. தைரியமா இருக்கிறவங்களுக்கு நல்ல விஷயம் தாம்மா. அது எந்த இதுவும் ஒண்ணும் பண்ணாது. ஆனா தைரியம் இழக்கும்போது அவர்களுக்கும் இந்த பாதிப்பு இருப்பதாக அவங்க நினைக்கிறதையும் நான் பார்த்துருக்கிறேன்.
இப்போ நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறேன். இப்போ இந்த பில்லி சூனியம், இந்த பிளாக் மேஜிக்லாம் எந்த மாரி முறையில அத வந்து செய்றாங்க சார்? அதாவது ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு நெகட்டிவ் எனர்ஜிய ஏவி விடுறதா? இல்ல சம்மந்தப்பட்ட நபர்கள் மீது இருக்கிற பொருட்கள் மீது ஏதாச்சும் வந்து இது போல செய்றதா? இதுக்கு வந்து இப்ப வரையுமே தெளிவான ஒரு விளக்கம் வந்து தெரியாததுனால இந்த கேள்வி. கண்டிப்பாம்மா. அதாவது முதல்ல மந்திரத்துல எல்லாமே நல்ல மந்திரம்னு நான் உங்ககிட்ட முன்னாடி சொல்லியிருந்தேன். அந்த மந்திரத்த நம்மளுடைய முன்னோர்கள் எதற்காக கொண்டு வந்தாங்க? யார் கொண்டு வந்தாங்க? அப்படின்னு கேட்கும்போது, நம்ம வேதத்துல இந்த மந்திரங்களெல்லாம் தொகுத்தவங்க ரிஷின்னு சொல்றாங்கம்மா. ம். அந்த ரிஷிங்கிறவங்க வந்து மந்திரத்தை எங்கிருந்து பெற்றார்கள் அப்படின்னு கேட்கும்போது, தனக்குள் இருக்கக்கூடிய பிரம்மத்தை உணரும்போது, அதில் இருக்கக்கூடிய சப்தத்தின் மூலமாக அந்த மந்திரத்தை பெற்றார்கள். அந்த மந்திரத்தை மக்களுடைய நலனுக்காக அத தொகுத்து கொடுத்துட்டு போனாங்க. அப்போ அந்த மந்திர அதிர்வலைகள காலகாலமாக ராஜாக்கள் காலத்துல கூட போர் செய்து மக்கள வந்து பாதுகாப்பதுக்கு பதிலா, அந்த மந்திரங்களை கொண்டு இப்போ ஒரு நாடுடன் போரிடும்போது யானைக்கும் யானைக்கும் சண்டை நடக்கும். ஆனா யானையோடைய மதத்தை உருவாக்குறதுக்கு சப்தம் இருக்கு. மந்திரம் இருக்கு. ஸோ இந்த மாதிரி போருக்காக பயன்படுத்தது. அதே மாதிரி உடம்பு ஆரோக்கியத்துக்காக ஆயுர்வேதிக்கு முன்னோடியாக மந்திரம் தான் இருந்தது. அந்த மந்திரத்தின் மூலமாக ஒருத்தனுடைய உடலை சரிப்படுத்துவது, இந்த மாதிரி விஷயங்கள். அதே மாதிரி எதிரி நாட்டுக்காரர்கள் தவறான பாதைகள்ல வந்து இது பண்ண போகும்போது, அவர்களுக்கு நேர் எதிரான சில மந்திரங்கள பிரயோகப்படுத்துறதுக்காக தான் நம்மளுடைய முன்னோர்கள் அந்த காலத்துல இந்த மந்திர முறைகள கொண்டு வந்தாங்க. இப்போதைய தலைமுறைகள் என்ன பண்றாங்கன்னா, சின்ன சின்ன விஷயத்திற்காக இந்த மந்திரங்கள நம்ம பயன்படுத்தும்போது, அடுத்தவர்களுடைய தன்னுடைய சொந்தங்கள் வந்து நல்லா இருக்கிறது பிடிப்பது கிடையாது. அதற்காக நம்ம அந்த மந்திரத்த பயன்படுத்தலாமா? அதாவது கிடைக்கக்கூடாதவங்கள்ட்ட சில நேரங்கள்ல கடத்தி விடுகிறது. ம். சில நேரம் கிடைக்காமலே கிடைச்சதா சொல்லக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. சரி, இப்போ வந்து இது போல பிரச்சனைகள், இந்த ஏவல், இந்த ம். சூனியம் இது போல பிரச்சனைகள்ல உங்ககிட்ட வர மக்கள் வந்து சமூக ரீதியான பிரச்சனைகள நீங்க வந்து பல விஷயங்கள் ஆலோசனை சொல்லி தீர்த்துடுறீங்க. ம். அவங்களுக்கு இதனால வந்து உடல் ரீதியா பாதிப்பு ஏற்படுது, இல்ல ம். அவங்களோட பொது தனிப்பட்ட வாழ்க்கையில பாதிப்பு ஏற்படுது அப்படின்னா, என்ன மாரி ஒரு தீர்வ வந்து நீங்க குடுக்குறீங்க? ஆமா, என்னோட குருநாதர் வந்து 1985ல ஆசிரமத்த துவங்கி, அந்த ஆசிரமத்த நடத்திட்டு வந்தாரு. அவருகிட்ட இந்த மாதிரி பில்லி, சூனியம், ஏவல் பாதிப்பு, அதே மாதிரி பேய்களால் பாதிப்பு நெறைய பேர் வருவாங்க. அப்போ என்னோட குருநாதர் என்ன பண்ணுவாருன்னா, பிரச்சனைகளுக்கு நீங்க என்கிட்ட கொண்டு வரீங்க. நான் உங்களுக்கு இன்று நான் சொல்யூஷன் குடுத்துட்டேன்னா, நாளைக்கு இன்னொரு முறை பிரச்சனைக்கு என்ன தேடி வர வேண்டியது இருக்கும். அப்போ அவர் என்ன சொல்லுவாருன்னா, உங்களுக்கான பீஜ மந்திரம் என்னன்னு சொல்லிட்டு நான் அத உங்களுக்கு கத்து தரேன். அதன் மூலமாக உங்களுடைய பிரச்சனைய நீங்களே சரிப்படுத்திக்கிடுங்க. அப்படிங்கிற மாரி தான் என்னோட குருநாதருடைய பயணம் இருந்தது. அந்த தீட்சைக்கு பேரு அமிர்த தாரா தீட்சைன்னு பேரு. அதுக்கு நெறைய பேர் வந்து எங்க ஆசிரமத்தில வந்து அந்த பயிற்சி எடுத்துட்டு இருக்காங்க. இப்பவும் நானும் அதுதான் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ஒருத்தவங்க ஏவல்ல பாதிப்பு இருக்கு அப்படின்னு என்ட்ட தேடி வரும்போது, நான் அவர்களுக்கு இந்த ஹோமம் பண்ணுங்க, அந்த பரிகாரம் பண்ணுங்க, இத்தனை லட்ச ரூவா செலவாகும், அத பண்ணுங்க, இத பண்ணுங்கன்னு நானும் சொன்னேன்னா, அவர்களே ஆல்ரெடி பாதிப்புல தான் இருக்காங்க. ஸோ அவங்கள மீண்டும் நான் வந்து மன வருத்தத்தையும், உடல் வருத்தத்தையும் ஏற்படுத்த வேண்டியது இருக்குங்கிறதுனால, அவர்களுக்கான பீஜ மந்திரம் என்னன்ட்டு ஒரு மனிதருக்கான மந்திரம்னு இருக்கு. அந்த மந்திரத்த அவர்களுக்கு கத்துக் குடுக்கும்போது, அவர்கள பாதுகாக்கிறதுக்கான ஒரு வழியா அது அமையுதும்மா. அதுதான் செஞ்சுட்டு இருக்கிறோம். இப்போ 1985லேருந்து ஆசிரமத்த வந்து நீங்க வழிநடத்திட்டு வராங்க. உங்க குருஜி வழிநடத்திட்டு ம். வராங்கன்னு சொல்றீங்க. ம். நீங்க என்னென்ன சேவைகள்லாம் அந்த ஆசிரமத்துல செஞ்சுட்டு இருக்கீங்க? அதாவதும்மா 1985ல என்னோட குருநாதர் அந்த ஆசிரமத்த தொடங்கும்போது, அவருக்கு ஒரு ஆசை என்னன்னு கேட்டீங்கன்னா, குருகுலம் வழியாக குழந்தைகளுக்கு கல்வி குடுக்கணுங்கிறதா அவருடைய ஆசையாக இருந்தது. அப்போ ஆரம்பத்தில மாலை நேர வகுப்பு அப்படிங்கிற மாதிரி அரகண்டநல்லூர், அதாவது விழுப்புரத்திலிருந்து 35வது கிலோமீட்டர்ல அரகண்டநல்லூர்ங்கிற இடத்துல அந்த ஆசிரமத்த துவங்கப்பட்டுச்சு. அந்த நேரத்தில அந்த ஆசிரமத்தோட பேரு விவேகானந்தா சேவா சமிதின்னு இருந்தது. அதாவது விவேகானந்தருடைய சேவை வந்து தேசத்துக்கு இருந்த மாதிரி கல்வியின் மூலமாக குடுக்கணும்னு என்னோட குருவுடைய கனவுக்காக ஆரம்பிக்கப்பட்டது. அதுக்கு பிறகு என்ன ஆனுச்சுன்னா 35 கிராமம், அதாவது கல்வராயன் மலைகள், கள்ளக்குறிச்சியிலிருந்து கல்வராயன் மலைகள்ல மாலை நேர குழந்தைகளுக்காக டியூஷன் சென்டர்ங்கிற மாரி உருவாக்குனாரு என்னோட குருநாதர். அதுக்கப்புறம் 98ல பள்ளிக்கூடம் தொடங்குனாரும்மா. அதாவது சுத்திப்பட்ட இருக்கக்கூடிய கிராமங்கள்ல இருக்கக்கூடியவங்க என்ன எஜுகேஷன் கவர்மெண்ட் என்ன சொல்லக்கூடியதோ அந்த எஜுகேஷனை கொடுத்து, அது கூட நம்மளுடைய முன்னோர்கள் கொடுத்த ஒழுக்கங்களையும் அவர்களுக்கு குடுக்கணுங்கிற ஒரு நோக்கத்துக்காக அந்த பள்ளிக்கூடம் துவங்கப்பட்டுச்சு. முதல் முறை துவங்குனாரு 98ல. 2004ல பொருளாதார கஷ்டம் வரும்போது மூட வேண்டிய சூழல் ஏற்பட்டுச்சும்மா. ஏன்னா, இலவசமாக நடத்தணுங்கும்போது பொருள் எங்கேருந்து கிடைக்கும்? இன்னைக்கு நெறையா பணத்துக்காக மட்டுமே பெரிய பெரிய நிறுவனங்கள் நடந்துட்டு இருக்கும்போது 2004ல மீண்டும் மூடப்பட்டுச்சு. திரும்பி 2016ல துவங்கணும் பள்ளிக்கூடத்த.
திரும்பி நடத்திடலாம் அப்படிங்கிற மாதிரி தொடங்கும் போது 2018-19 என்னோட குருநாதருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அப்போ அவருடைய உடல் சார்ந்த விஷயங்களை நாங்கள் கவனித்து கொண்டு இருக்கும்போது எங்களால் பள்ளிக்கூடம் நடத்துறதுக்கு பொருளாதாரம் இல்லாமல் இருந்தது. அதனால் மீண்டும் மூடப்பட்டுச்சு. இப்போ 3வது முறையாக 4 வருடத்துக்கு முன்பு மீண்டும் பள்ளிக்கூடம் தொடங்கி இருக்கிறோம். இப்போ 67 குழந்தைங்க படிக்கிறாங்க. என்னோட குருநாதர் இருக்கும்போது 187 குழந்தைங்கள படிக்க வச்சுட்டு இருந்தார். அடுத்த வருடம் ஜூன் மாதம் 100 குழந்தைங்கள கொண்டு போகணுங்கிறது எங்களுடைய ஆசை. கிராமங்களில் இருக்கக்கூடிய கல்விக்காக அவங்கள வந்து எங்களுடைய வாகனத்திலே வேனை கொண்டு பள்ளி வாகனத்திலே போய் அழைச்சிட்டு வந்து ஆசிரமத்தில் கல்வியை கொடுத்து மாலை நேரத்தில் அவங்க கொண்டு வந்து விடுவதற்கான பணிகள் நடந்துகிட்ருக்கு. அவருடைய ஆசை லட்சியம் என்னென்னா ஒரு 1000 குழந்தைங்களுக்கு கல்வி கொடுக்கணுன்ட்டு. தெரியல நாராயணர் என்ன மாதிரி திட்டம் வைத்திருக்கிறார் என்று. அந்த பணியை செய்யணும். அது ₹1 இல்லாமல் கல்வியை கொடுக்கணும். ஏன்னா கல்விங்கிறது வியாபாரம் கிடையாது, ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பாதை. ஸோ அந்த ஞானத்தை நாங்கள் காசு கொடுத்து வாங்கியோ காசு கொடுத்தோ இது பண்ணக்கூடாதுங்கிறது எங்களுடைய நோக்கம். இது ஆசிரமத்தில் ஒரு பகுதியாக போயிட்டுருக்கு. இது இல்லாமல் என்ன பண்ணுறோன்னா சுற்றி வட்டாரத்தில் இருக்கக்கூடிய சந்தைகளில் பசுமாடு வந்து வெட்டுவதற்காக இப்போ நிறையா போயிட்டுருக்கு. அதில் எங்களால் முடிந்த பசுமாடை காப்பாற்றி ஆசிரமத்தில் கொண்டு வந்து பராமரிச்சுட்டு இருக்கோம். ஸோ அதில் இப்போ ஒரு 12, 13 பசுமாடு இருக்குது. ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடி ஒரு 25, 30 பசுமாடு இருந்தது. ஒரு பெரிய வெள்ளம் வந்தது, மழை வந்தது. நீங்களே நிறைய சேனலில் பார்த்துருப்பீங்க. எங்கள் ஆசிரமத்தையே நிறைய கவர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ எங்களுடைய பசுமாடு எல்லாத்தையுமே வந்து ஆற்றுல அடிச்சுட்டு போயிட்டு, அப்போ எங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. இப்போ கொஞ்சம் கோசாலையை கொஞ்சம் சரிப்படுத்தி மீண்டும் ஒவ்வொரு பசுவாக கொண்டு வந்து ஆசிரமத்தில் நிறுத்திட்டு இருக்கோம். இப்போ இதுதான் நடந்துட்டு இருக்குமா. மகத்தான ஒரு சேவையை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கீங்க ஆசிரமம் மூலயமா. அவ்வளோ பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. அதே போல இன்னைக்கு நிகழ்ச்சியில மக்கள் அறியக்கூடிய பல விஷயங்கள் பத்தியும் நம்ம இன்னைக்கு பேசியிருக்கிறோம். குறிப்பா இந்த செய்வினை அதெல்லாம் உண்மைதான், ஆனா அதுக்கு என்னென்ன சொல்யூஷன் இருக்கு அப்படின்றதையும் ரொம்ப விளக்கமா சொல்லியிருந்தீங்க. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் சார். நமோ நாராயணா.